வணக்கம். நம்முடைய மத்திய அரசின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று ஒரு அறிவிப்பை சொல்கிறாங்க. தமிழகத்தில் புதிதாக அமைந்துள்ள ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தளபதி விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை நம்பி எவ்வளோ ஃபண்டு வேணாலும் மாநில நிதிக்காக, வளர்ச்சி நிதிக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எதனால் சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு மேற்கோள் காட்டுறாங்க. என்ன மேற்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 திமுக ஆட்சி அமைத்தவுடன் சிங்கார சென்னை திட்டத்தின் கீழே சுமாராக இவங்க சொல்கிறது 4000 கோடி, ஆனால் மத்திய அரசு பட்ஜெட்டில் 5166 கோடி நிதி ஒதுக்கிறதுக்கு இது வரைக்கும் சென்னையில், சிங்கார சென்னையில் மழைநீர் வடிந்து மக்களுக்கு பேரிடர் காலங்களில் உதவியாக இருந்ததா? அந்த பணத்தை முழுமையாக செலவு செஞ்சாங்களான்னு கேட்டால் இல்லை. அதற்கான முன்னெடுப்புகளாகத்தான் நமது தலைவர் விஜய் அவர்கள் இப்பொழுது என்ன பண்ணியிருக்காரு, அந்த நேரு அவர்கள் செய்த ஊழல்களில் இருக்கக்கூடிய உண்மை நிலவரத்தை ஆராயறதுக்காக இப்போ ஒரு குழு அமைச்சிருக்கார். கூடிய விரைவில் இந்த பண முதலைகள், ஏமாற்று வேலை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் வெளியில் கொண்டு வந்து தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று குறிக்கிறோம். நன்றி.